ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமோட ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஜென்ரல் அவேர்னஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், த கலர் ஆஃப் சாலிட் அயோடின் இஸ். ஸோ சாலிட் அயோடினோட கலர் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பர்ப்ளிஷ் கிரே டு பிளாக். செகண்ட் ஒன், who was the last emperor of the Mauryan dynasty? மௌரியன் டைனாசிட்டியோட கடைசி கிங் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பிருஹதர்த்தா. பேசிக்கலி நம்ம மௌரியன் டைனாசிட்டின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்களோட டைம் பீரியட் வந்து 322 BCE டு 185 BCE. இந்த மௌரியன் டைனாசிட்டியை கண்டுபிடிச்சவர் யாருன்னா சந்திரகுப்தா மௌரியா. அண்ட் மௌரியன் டைனாசிட்டியில் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிங். ஸோ இந்த மௌரியன் டைனாசிட்டியில் நிறைய ரூலர்ஸ் இருந்திருப்பாங்க. அதில் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பர்சன் யாருன்னா நம்ம அசோகா த கிரேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த அசோகாவோட டைம் பீரியடில் தான் கலிங்கா வார் நடந்துச்சு. ஸோ கலிங்கா வார் நடந்த இயர் வந்து 261 BCE. இந்த கலிங்கா வாரில் நிறையா பர்சன்ஸ் இறந்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து தான் அசோகா வந்து புத்திசம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பார். Third question, in a web browser, which of the following is used to save frequently visited website? ஸோ நம்ம எல்லாருமே இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம். ஸோ வெப் ப்ரௌசரில் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற வெப்சைட்ஸை எதில் போய் சேவ் பண்ணி வைப்பீங்க, அதான் அது இந்த கொஷின். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து ஃபேவரட்டைஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின் வந்து, the Khajuraho group of monument is the UNESCO World Heritage Site located in. ஸோ Khajuraho group of monuments வந்து எந்த பிளேஸில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேஷில் இருக்குது. இந்த கஜுராஹோ குரூப் ஆஃப் மானுமெண்ட்ஸ் இருக்குல்ல, அது என்னன்னா குரூப் ஆஃப் ஹிந்து அண்ட் ஜெயின் டெம்பிள். ஸோ இந்த டெம்பிள்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்த ஒரு மானுமெண்ட் மாதிரி இருக்கும். அதை தான் நம்ம கஜுராஹோ குரூப் ஆஃப் மானுமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். அண்ட் பேசிக்கலி இந்த மானுமெண்ட்ஸோட ஸ்ட்ரக்சர் இருக்குது தெரியுமா, அது வந்து என்ன ஆர்கிடெக்சரல் ஸ்டைலில் கட்டியிருப்பாங்கன்னா நகரா ஆர்கிடெக்சரல் ஸ்டைல். ஃபிஃப்த் கொஷின், ஆன் விச் லேக் இஸ் த கோல்டன் டெம்பிள் லொக்கேட்டட்? ஸோ கோல்டன் டெம்பிள் வந்து எந்த லேக் பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு, அதான் நம்மளோட கொஷின். ஆன்சர் வந்து அம்ரித் சரோவர் லேக். அண்ட் பேசிக்கலி கோல்டன் டெம்பிள் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு கேட்டாங்கன்னா அம்ரிஸ்டர், பஞ்சாப். Sixth question, in 2016, who was partnered with ISRO to use space technology for predictive policing? ஸோ இஸ்ரோவோட யார் பார்ட்னர் பண்ணாங்க ப்ரெடிக்டிவ் போலீசிங் அந்த டெக்னாலஜிக்குன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து டெல்லி போலீஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டெக்னாலஜி இன்வென்ஷன் கேம் ஃபர்ஸ்ட்? ஸோ இங்கே நிறைய இன்வென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த இன்வென்ஷன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க, அதான் நம்மளோட கொஷினு. ஸோ ஆப்ஷன்ஸில் வந்து டெலகிராஃப் இருக்குது, டெலஸ்கோப் இருக்குது, டெலஃபோன் இருக்குது, டெலிடைப் இருக்குது. ஸோ இதோட ஆன்சர் வந்து டெலஸ்கோப். டெலஸ்கோப் வந்து கண்டுபிடிச்சது வந்து கலீலியோ. அவர் எந்த இயர் கண்டுபிடிச்சார்னா 1609. அண்ட் செகண்ட் ஒன் வந்து டெலகிராஃப். ஸோ டெலகிராஃப் கண்டுபிடிச்சது வந்து சாம்வெல் மோர்ஸ். அவர் கண்டுபிடிச்ச வருஷம் வந்து 1837. தேர்ட் ஒன் வந்து டெலஃபோன், அதை கண்டுபிடிச்சவர் வந்து அலெக்சாண்டர் கிரகாம் பெல். இயர் வந்து 1876. அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து டெலிடைப், அதை கண்டுபிடிச்சது வந்து 1924. நமக்கு இப்படியும் கொஷின் கேட்கலாம். சம்டைம்ஸ் வந்து இந்த இன்வென்ஷன்லாம் கொடுத்து இதை அரேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம். அப்படி அரேஞ்ச் பண்ணுங்கன்னு கேட்டாலும் ஃபஸ்ட் ஒன் வந்து டெலஸ்கோப், செகண்ட் ஒன் வந்து டெலகிராஃப், தேர்ட் ஒன் வந்து டெலஃபோன், ஃபோர்த் ஒன் வந்து டெலிடைப். எய்த் கொஷின், which art form was மிர்னாலினி சாராபாய் associated with? ஸோ கொஷின் வந்து மிர்னாலினி சாராபாய் வந்து எந்த கலைத்துறையோட சேர்ந்தவங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பரதநாட்டியம். நைன்த் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் டைப் ஆஃப் ரேஸ் டஸ் நாட் பெனிட்ரேட் எர்த்ஸ் அட்மாஸ்பியர்? ஸோ நிறையா ரேஸோட நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த லைட் ரேஸ் வந்து எர்த் அட்மாஸ்பியருக்குள்ளே வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து எக்ஸ்ரேஸ். 10th ஒன் வந்து the first captain of Indian cricket team for one day international was? ஆன்சர் வந்து அஜித் வாட்கர். ஸோ இவர் எந்த வருஷம் கேப்டனாக இருந்திருப்பார்னா
1974. அண்ட் இதுக்கு ரிலேட்டடான ஒரு கொஷினே, ஃபஸ்ட்டு இந்தியா T20 டீம் கேப்டன் யாருன்னா வீரேந்திர சேவாக். அது எந்த வருஷம் அவர் இருந்திருப்பார்னா 2006 இருந்திருப்பார். நெக்ஸ்ட் 11th கொஷின், the principle of regarding the belief, values and practices of the culture from the viewpoint of the culture itself is called cultural relativism. 12th one, in January 2016, Indian Defence Minister hosted the world's largest tricolor on the tallest flag post at. ஸோ 2016 ஜானில் நம்ம இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் எங்கே வந்து நம்ம லார்ஜஸ்ட் ட்ரைகலர் ஃப்ளாக் வந்து ஹாஸ்ட் பண்ணாங்க. ஸோ டாலஸ்ட்டு ஃப்ளாக் போஸ்ட் எங்கே இருக்குது இந்தியாவில். ஸோ அதுதான் இதோட மீனிங், இந்த கொஷினோட மீனிங். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து ராஞ்சி. 13th ஒன், which of the following is not a greenhouse gas. ஸோ இங்கே நிறைய கேஸஸோட நேம் கேட்டிருக்காங்க. எது வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்கலி க்ரீன் ஹவுஸ் கேஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த கேஸஸ் வந்து நம்ம அட்மாஸ்பியரோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் நிறையா இருந்தால் அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ நைட்ரஸ் ஆக்சைடு, மீத்தேன், சல்ஃபர், ஹெக்ஸாஃப்ளோரைடு இது எல்லாமே க்ரீன் ஹவுஸ் கேஸ் தான். காப்பர் டை ஆக்சைடு இது வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸ் கிடையாது. ஸோ காப்பர் டை ஆக்சைடு வராது. க்ரீன் ஹவுஸ் கேஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு. 14th கொஷின், the 2016 World Economic Annual Meeting took place in. ஸோ வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரமோட ஆனுவல் மீட்டிங் எங்கே நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. அது வந்து சுவிட்சர்லாண்டில் நடந்துச்சு. பேசிக்கலி ஆனுவல் மீட்டிங் ஆஃப் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் வந்து எப்போவுமே வந்து டாவோஸ் சுவிட்சர்லாண்டில் தான் நடக்கும். ஸோ இந்த 2024 வந்து 54th மீட்டிங் நடந்திருக்கும். அதோட தீம் வந்து ரீபில்டிங் ட்ரஸ்ட், அதான் அதோட மீனிங். And 15th question, which of the following is not a computer virus. ஸோ பேசிக்கலி கம்ப்யூட்டர் வைரஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுவும் ஒரு சாஃப்ட்வேர் தான், பட் அது நம்ம கம்ப்யூட்டரோட பெர்ஃபார்மன்ஸை குறைக்கும். இங்கே ஏஐடிஎஸ், ஆனா கொர்னிவிகோவா, பிராய் இது எல்லாமே வந்து வைரஸோட நேம். இந்த டான் இருக்குது தெரியுமா, இது கம்ப்யூட்டர் வைரஸ் கிடையாது. தேங்க்யூ ஆல். ஸோ இதில் வந்து 1 to 15 கொஷின் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் கொஷின்ஸ் பார்ப்போம்.